அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நோகாமல் யோகா செய்வது எப்படி என்று இந்த தருதலைகளை வைத்து சொல்லித்தரப் போகின்றோம். நாம் இன்று செய்யவிருக்கும் முதல் ஆசனம் சிலிக்காசனம். சிலிக்காசனம் செய்ய முதலில் உங்கள் வலதுபுறமாக திரும்பவும். திரும்புறதுனா முழுசா இல்லை மூதேவி, ப்ரொஃபைலாக திரும்பவும். திரும்பியவுடன் உங்கள் கைகளை மேலே தூக்கவும். பின் உங்கள் இடது கையை இடுப்பில் வைக்கவும். உன்னோட இடுப்பில் வைக்கவும். பிறகு இந்த கையை எடுத்து, மேலுயர இருக்கும் கையை எடுத்து நெற்றி பொட்டில் வைக்கவும். ஆள்காட்டி விரலை. ஏய் இங்க பாரு. ஏய் என்ன பண்ற? இது வில்லன் அஜிதாசனம். நான் செய்யறது சிலிக்காசனம். நெற்றி பொட்டில் கையை வைத்து விட்டீர்களா? வச்சாச்சு. இப்பொழுது அங்கிருந்து ஒரே நேர்கோட்டில் அந்த விரலை இறக்கி வைக்கவும். மாஸ்டர் கூசுது மாஸ்டர். அப்படிதான் மெதுவாக. மாஸ்டர் கூசுது மாஸ்டர். இந்த வாங்க போற பாரு. மெதுவாக. மாஸ்டர் ரொம்ப கூசுது இந்த மாஸ்டர். வந்துட்டேன். கைகளை கழுத்து வரை கொண்டு வரவும். மாஸ்டர். இப்பொழுது மாஸ்டர் மூச்சை நன்றாக இழுக்கவும். ஆ என்று சின்ன ஆ சொல்கிறீர்கள், பெரிய ஆ சொல்ல வேண்டும். மாஸ்டர். இதுவே சிலிக்காசனம். மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வரவும். மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர். என் பாரமெல்லாம் இறங்கின மாதிரி இல்ல அவனுக்கு பாரு. மாஸ்டர். என்ன மாஸ்டர் உள்ள போயிட்டேன் மாஸ்டர். யோகாக்குள்ளையா? அது அப்படிதான் இருக்கும். அடுத்ததாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற தாடியார் ஆசனம். இந்த ஆசனத்தை செய்ய கைகளை தூக்கவும். இதுவரை தூக்கவும். பிறகு இறக்கிக் கொள்ளவும். பிறகு மெதுவாக அமரவும். இன்னும் நல்லா குத்த வச்சு உட்காந்துக்கவும். இந்த ஆளை செருப்பால அடிக்கவும். உட்காரியா? உட்காரியா? பிறகு உங்களுக்கு இஷ்டம் பட்டது போல் மல்லாக்க படுத்துக் கொள்ளவும். ஏய் தனித்தனியாக. என் மடியில படுத்து மைக்கு போட்டிருப்பதால் இப்படி ஒரு கழிச்சும் படுத்துக் கொள்ளலாம். என்ன பண்ற? இந்த வலது கால் மட்டும் லைட்டா அமுக்கணும். இப்பொழுது உங்கள் கைகளை வானுயர உயர்த்தி கால்களையும் வானுயர தூக்கி சைக்கிள் பெடல் போடுவது போல் கால்களை ஆட்டவும். கைகளையும் சேர்த்து பெடல் போடவும். முடிந்தால் டண்டனக்கா சொல்லிக்கொள்ளவும். இதுவே தாடியார் ஆசனம். ரிலாக்ஸ். மீண்டும் கைகளையும் கால்களையும் இறக்கி பொசிஷனுக்கே வரவும். சீக்கிரம் வந்தால் லேக் இருக்காது. சரி, எல்லாரும் தாடியார் ஆசனம் பண்ணீங்களா? அது நல்லா இருந்ததா தாடியார் ஆசனம்? நான் பண்ணல. ஏன்? அது எப்படி பண்ண சொன்னீங்க? கையையும் காலையும் தூக்கி சைக்கிள் ஓட்டுவது போல் பெடல் போட சொன்னேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. வேற என்னதான் உனக்கு தெரியும்? பைக் ஓட்டுவேன். நண்பர்களே, அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் அரசியலாசனம். இந்த ஆசனத்தை செய்ய முதலில் நாம் எழுந்திருக்க வேண்டும். அம்மா. நேராக நின்று வணக்கம் சொல்வது போல் உங்கள் கைகளை கூப்பவும். பிறகு
முடிந்தவரை குனியவும். கால்களை பின்னே தள்ளி முகத்தை முன்னே கொண்டு வரவும். இன்னும் குனியவும். முடிந்தவரை குனியவும். இன்னும் குனிய முயற்சிக்கவும். முடியவில்லை என்றாலும் குனியவும். தேவையான பொழுது முடிந்தால் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிக் கொள்ளலாம். அப்படியே அவரவர் பொசிஷனில் திரும்பவும். என்ன பண்றாங்க? அதுக்கு போல போட்டு கொடுக்குறியா? அவரவர் பொசிஷனுக்கு வந்து மீண்டும் வணக்கம் சொல்லவும். இதுவே இல்லை போதும். இதுவே அரசியல் ஆசனம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மெட்ரோ ரயிலாசனம். மெட்ரோ ரயிலாசனம் மெட்ரோ ரயிலாசனம் செய்ய முதலில் கைகளை மேலே வைத்து மெட்ரோ ரயில் சங்கிலியை பிடிப்பது போல் மடக்கிக் கொள்ளவும். பிறகு நீங்களே மெட்ரோ ரயிலில் செல்வது போல் உடலை குலுக்கவும். இல்லை இது எலக்ட்ரிக் ட்ரெயின். மெட்ரோ ரயில் போல் குலுக்கவும். மெட்ரோ ரயிலுக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியே ஆகுமா? பிறகு அருகில் இருப்பவரை யாரும் பார்க்காத நேரத்தில் மடார் என்று அடிக்கவும். சொல்லக்கூடாது, அமைதியா பின்னாடி போயிடணும். போதுடா, நீங்கள் அடிக்க வேண்டாம். அடிக்க வேண்டும். அடிப்பது போல் அடிக்க வேண்டாம். அடிப்போம், திருப்பி அடிப்போம். பாசம் அடிக்க வேண்டாம். அடிப்பது போல் கைகளை இப்படி வைத்து பக்கவாட்டில் 2 போடுவது போல் காட்ட வேண்டும். மெதுவாக. இதன் மூலம் உங்கள் பெயர் பேப்பரில் வரும் வாய்ப்பும் பலனும் அதிகம் உண்டு. மீண்டும் பொசிஷனுக்கு திரும்பவும். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நோகாம யோகா செய்கிறது எப்படின்னு இந்த 3 சனியன்களை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்னொரு 3 செட் ஆஃப் சனியன்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. இப்படி பண்ணுறீங்களே அம்மா.